அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் PPE பயன்படுத்தி உயரமான இடத்தில் வேலையை எவ்வாறு செய்வது மற்றும் அபாயங்களை கண்டறிவது மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. PPE பயன்படுத்தி எப்படி உயரத்தில் வேலை செய்வது என்பதை நிரூபித்தல். 2. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE அடையாளம் காணுதல். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்களை சேகரிப்போம். 1. பாதுகாப்பு காலணிகள் 1 ஜோடி, பாதுகாப்பு கண்ணாடிகள் 1, பாதுகாப்பு ஹெல்மெட் 1, பாதுகாப்பு பெல்ட் 1, பாதுகாப்பு இயர் பிளக் 1, பாதுகாப்பு ஜாக்கெட் 1. செயல்முறை: டாஸ்க் 1. PPE-களை பயன்படுத்தி உயரத்தில் எவ்வாறு வேலை செய்வது என்பதை விளக்கவும். ஸ்டெப் 1. உயரத்தில் வேலை சரியாக திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஸ்டெப் 2. உயரத்தில் வேலை செய்வதால் ஏற்படும் ஆபத்து மதிப்பிடப்பட்டு பொருத்தமான PPE-க்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்டெப் 3. உயரத்தில் வேலையை தொடங்குவதற்கு முன் தேவையான சரியான வேலை கருவிகள் மற்றும் உபகரணங்களை தேர்ந்தெடுக்கவும். பாதுகாப்பு: உயரத்தில் செல்வதற்கு முன் உறுதி செய்யப்பட்ட தொங்கும் பெல்ட் மற்றும் பிற பாதுகாப்பு செயல்பாடுகள் எடுக்கப்படுகின்றன. டாஸ்க் 2. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE அடையாளம் காணவும். ஸ்டெப் 1. PPE அடையாளம் காணவும். ஸ்டெப் 2. ஆபத்துகளின் PPE தன்மை மற்றும் பாதுகாப்பு வகையின் பெயரை குறிப்பிடவும். சீரியல் நம்பர் 1. PPE பெயர்: கண் பாதுகாப்பு. அபாயம்: 1. பறக்கும் தூசி துகள்கள், 2. UV கதிர்கள், IR கதிர்கள், வெப்பம் மற்றும் அதிக புலப்பாடு. பாதுகாப்பு வகைகள்: கண்ணாடிகள், முகக்கவசம், ரேடியேஷன், கை பாதுகாப்பு, கண் பாதுகாப்பு. பயன்கள்: கண்ணாடிகள் கண்களை முழுமையாக மூடி நேரடி மற்றும் மறைமுக பாதிப்புகளுக்கு எதிராக பாதுகாப்பான கவசத்தை கொடுக்கிறது. பறக்கும் பொருட்கள், துகள்கள் அல்லது கண் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய குப்பைகள் ஏற்படும் அபாயம் உள்ள சூழ்நிலைகளில் அவை அவசியம். 2. காது பாதுகாப்பு. அதிக இரைச்சல் லெவல். இயர் பிளக். இயர் பிளக் என்பது காதின் கேனலில் செருகுவதற்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய சாதனங்கள். அவை உரத்த சத்தம், நீர், வெளிப்பொருட்கள் அல்லது தூசி மற்றும் குப்பைகளில் இருந்து காதுகளை பாதுகாக்கின்றன. 3. கை பாதுகாப்பு. 1. நேரடி தொடர்பு காரணமாக ஹீட் பர்ன். 2. மிதமான வெப்பம் ஸ்பார்க்கை வீசுகிறது. 3. மின்சார அதிர்ச்சி. கையுறைகள். கையுறைகள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் PPE வெவ்வேறு சூழல்களில் பல்வேறு ஆபத்துகளில் இருந்து கைகளை மறைப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 4. மூக்கு பாதுகாப்பு. 1. தூசி துகள்கள். 2. புகைகள், வாயுக்கள், பேப்பர்கள். மூக்கு கவசம். மூக்கு கவசம் பொதுவாக முக மூடி அல்லது முக கவசம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மூக்கு மற்றும் வாயை மறைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணமாகும். PPE. 5. கால் பாதுகாப்பு. 1. சூடான ஸ்பேட்டர். 2. விழும் பொருட்கள். 3. வேலை செய்யும் ஈரமான பகுதி. லெதர் பேக், காற்றுகள், பாதுகாப்பு காலணிகள், கம்பூட்டுகள். இந்த காலணிகள் குறிப்பாக கீழே விழும் பொருட்கள், கனரக உபகரணங்கள், எலக்ட்ரிக்கல் ஷாக் மற்றும் பிற பணியிட ஆபத்துகளால் ஏற்படும் காயங்களின் அபாயத்தை குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6. உடம்பு பாதுகாப்பு. 1. கட்டுமான பகுதிகளில் ஆபத்தான வேலை. 1. பாதுகாப்பு பெல்ட். பாதுகாப்பு பெல்ட்கள் வீழ்ச்சி தடுப்பு அமைப்புகள் அல்லது தனிப்பட்ட வீழ்ச்சி பாதுகாப்பு அமைப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கட்டுமான துறையில் தொழிலாளர்களை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கவும் காயங்களின் அபாயத்தை குறைக்கவும் முக்கியமாகும். 7. தலை பாதுகாப்பு. 1. விழும் பொருட்கள். 2. பொருட்களுக்கு எதிராக
ஸ்ட்ரைக்கிங். 3. ஸ்பேட்டி. 1. ஹெல்மெட். பாதுகாப்பு தலைக்கவசங்கள் கடினமான தொப்பிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பல்வேறு சூழல்களில், குறிப்பாக கட்டுமானம், தொழில்துறை மற்றும் வெளிப்புற அமைப்புகளில் தலையில் ஏற்படும் காயங்களிலிருந்து தனிநபர்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தலைக்கவசங்கள். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1. PPE பயன்படுத்தி உயரத்தில் எவ்வாறு வேலை செய்வது என்பதை விளக்குவது. 2. தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE அடையாளம் காணுதல்.